அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும்? தொழிலில் வேகமாக செயல்படலாமா அல்லது மெதுவாக செயல்படலாமா? வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசியாகும். பூராடம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் கேது பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்ய போவதும், உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் உங்களது 6ஆம் இடத்திலேயே சற்று பலம் பெற்று செயலாற்றுவதினால் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எதிலும் பொறுமையுடன் சற்று நிதானத்துடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். அடுத்த 4 மாதத்திற்கு மேல்தான் சனி பெயர்ச்சியில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வருகிறாரே, அதனால் இன்னும் பாதிப்புகள் அதிகமாகுமே. அதனால் இப்பொழுதே ஏதாவது ஒரு நல்ல முயற்சியை மேற்கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் இருக்கலாம். பொதுவாக உங்களது ஜென்ம ராசியாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் பலகீனமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சற்று தாமதங்களையும் சில தடைகளையும் உருவாக்கலாம். இவற்றை கடந்த 1 வருட காலமாகவே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். பத்தாதற்கு உங்களது தொழில்ஸ்தானத்தில் கேது பகவானும் வலிமை பெற்று சஞ்சாரம் செய்வதனால் முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் நிதானத்துடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் வந்தாலும் அடுத்து குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும், உங்களது தொழில்ஸ்தானத்தை விட்டு கேது பகவானும் முற்றாக அகலப்போவதும் நல்லதொரு விஷயத்தை உருவாக்கும். அதனால் அடுத்த 4 மாதங்கள் எதிலும் பொறுமையுடன் நிதானமாக செயல்படுவது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையாகும். பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் உங்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் நிச்சயம் ஏற்படாது. ஆனால் மன ரீதியாக ஒருவித பதட்டங்களும், ஏதாவது ஒரு விஷயங்களில் சாதிக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று சில தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைத்து அனாவசியமாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பிறருக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பது, கைமாற்றாக பணம் கொடுப்பது, அவர் கேட்கிறார் இவர் கேட்கிறார், தவிர்க்க முடியாது என்று சில சமயங்களில் தேவையற்ற விஷயங்களில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, ஷேர் மார்க்கெட் இது போன்ற விஷயங்களில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று எதிலும் பொறுமையுடன் நிதானமாக இருப்பது பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை உருவாக்கும். குடும்பம் ரீதியாக இருந்த சில பல தொந்தரவுகள் நிச்சயம் அடுத்த 4 மாதங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வீண் குழப்பங்களும் எதிர்மறையான சண்டைகளும் சில தேவையற்ற மன உளைச்சல்களும் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். குறிப்பாக கணவன் மனைவியிலேயே உண்டான ஈகோ சார்ந்த பிரச்சனைகள், சில கருத்து வேற்றும் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகி சமாதானங்களும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள் என்றால் கௌரவத்திற்காக தேவையற்ற கடன்கள் வாங்கி அதிக பணத்தை செலவு செய்யாமல் சற்று சிக்கனத்துடன் பொறுமையாக பணத்தை செலவு செய்வதே உங்களுக்கு மிக உச்சித்தமாகும். கல்வி கற்கக்கூடிய பூராட நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று அதிக கருத்தூன்றி படிப்பது மிக அவசியமாகும். ஏனென்றால் உங்களது ராசியாதிபதி மறைந்திருப்பதும் ராகு கேதுடைய மைய அச்சுக்குள் உங்களது ஜென்ம ராசி சிக்கி தவிப்பதினாலும் முடிந்தவரை கல்வியின் மீது அதிக ஆர்வமும் அக்கறையும் அதிகரித்து கொள்வது மிக மிக அவசியமாகும். நான் தான் படித்து விட்டேனே என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆனால் தேர்வெழுதும் பொழுது முக்கியமான விஷயங்களில் சற்று தடுமாறக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் நன்றாக புரிந்து படிப்பது உங்களுக்கு வளர்ச்சிகளை உருவாக்கும். முடிந்தவரை காலையில் சூரிய நமஸ்காரம், எளிய தியானம் போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஞாபக திறன்கள் அதிகரிக்கும். இதனால் நல்ல உயர்வுடன் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பூராட நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் மறையும். தேவையற்ற மன உளைச்சல்கள், சில சண்டை சச்சரவுகள், சிலரால் ஏற்பட்ட வீண் பழிச்சொல்கள் சற்று மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் இடமாறுதல் செய்யலாமா அல்லது சம்பளத்தை ஏற்றி கேட்கலாமா என்கின்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எதையும் பொறுமையுடன் நிதானமாக செயலாற்றுவதும், இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளாமல் நீங்கள் தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களிலேயே பணியாற்றுவதும், பிறருடைய விஷயங்களில் அனாவசியமாக தலையிடுவதை தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சற்று இறுக்கங்கள் அதிகரித்தாலும் தேவையற்ற சஞ்சலங்கள் சற்று மறையும். குறிப்பாக தொழிலில் நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்து மட்டும் முயற்சியை மேற்கொள்ளாமல் நீங்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனங்களில் அதிக முயற்சி எடுத்து நீங்கள் பணி செய்யும் பொழுது அதற்கேற்ற நற்பலன்களையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சாத்தியங்கள் உருவாகும்.
குடும்பம் ரீதியாக இருந்த பணக்கஷ்டங்களை சரி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும், தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடியிலிருந்து சற்று தப்பிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் அடுத்த 4 மாதங்கள் நிச்சயம் உண்டாகும். தொழிலில் மட்டும் சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். ஆனால் அவை உங்கள் பொருளாதாரத்தையோ அல்லது தொழில் சார்ந்த சில முக்கியமான விஷயங்களையோ பாதிக்காது என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் சுய தொழிலில் இந்த 4 மாதங்களில் அதிக விழிப்புடன் செயலாற்றுவது உங்களுக்கு மிக அவசியமாகும். இந்த காலகட்டங்களில் கௌரவ பிரச்சனைக்காக புது மிஷின் வாங்குகிறேன், அவர் என்னை இப்படி கூறிவிட்டார், இவர் என்னை அப்படி கூறிவிட்டார், தாழ்வாக பேசிவிட்டார் என்று தேவையற்று வெற்று கௌரவத்திற்காக சில பண விஷயங்களில் நீங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இதனால் பணம் சார்ந்த நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். முடிந்தவரை உங்களது பணி சார்ந்தவற்றில் அதிக கவனத்தை எடுப்பதும், தேவையற்ற ஆர்டர்களுக்காக அலையாமல் உங்களிடம் உள்ள ஆர்டர்களை மிக சிறப்பாக சில நேர்த்தியாக உடனே கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் உங்களுக்கு மிக அவசியமாகும். அடுத்த 4 மாதங்கள் புது மிஷின்கள் எதையும் வாங்காமல் நீங்கள் பணத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் இருப்பது மிக அவசியமாகும். உங்களிடம் பணிபுரியக்கூடிய நபருடன் சற்று கவனமுடனும் சற்று தன்மையாகவும் நடந்து கொள்வது உங்கள் சுயதொழிலில் வளர்ச்சிகளை அதிகரிக்கும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் அவை உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்காது. தேவையற்ற மேலதிகருடன் உண்டான சில மனஸ்தாபங்கள், சில சஞ்சலங்கள் நிவர்த்தியாகி மேலதிகருடன் ஒற்றுமையும் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்கப்பெறும். அதே போல குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் நெடுநாளைக்கு பின்பு ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், அதற்கேற்ற பணபலங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்புகளும் உருவாகும். அடுத்த 4 மாதங்களில் புதிய வாகனம் வாங்குவதை சற்று தவிர்ப்பது மிக நன்மையாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக சில அழுத்தங்களும் சில மனக்கஷ்டங்களும் உங்களுக்கு இருந்தாலும் அவை உங்கள் தொழில் சார்ந்தவற்றில் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபருடன் சற்று ஒத்துழைத்து அனுசரித்து போவதன் மூலமாக வீண் சங்கடங்களையும் வீண் எதிர்வாதங்களையும் மறைத்து நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகும். அதனால் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் யாரிடமும் சற்று பிடிவாதம் இல்லாமல் அன்புடன் நடந்து கொள்வது உங்கள் அரசு துறை ரீதியாக பாதிப்புகளை குறைத்து நல்ல உயர்வுகளை உருவாக்கும். பூராட நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் உங்களது 6ஆம் இடத்தில் உங்களது ராசியாதிபதி பலம் பெற்று இருப்பதும், உங்களது 6ஆம் இடத்திற்கு திரிகோண ஸ்தானத்தில் கேது பகவானும் வலிமை பெற்று இருப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது மிக அவசியமாகும். குறிப்பாக அடிக்கடி கால் சார்ந்த பிரச்சனைகளும், அஜீர்ணம் சார்ந்த கோளாறுகளும், அடிக்கடி நரம்பு இறுக்கம் சார்ந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் முடிந்தவரை சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதும், அதிகம் யோசிக்கக்கூடிய சிந்தனைகளை மறந்து நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் நேர்மறையுடன் சிந்தித்து எதிலும் துணிவுடன் சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் செயல்படும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியங்கள் பலமடையும். குறிப்பாக மனம் வலிமையடையும். மனம் வலிமையடைந்தால் உடலும் வலிமையடையும் என்று குறிப்பிடலாம். பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம். அதற்கு சரியான உணவு முறைகளையும் சரியான மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் அடையும். பொதுவாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் தொழில் ரீதியாக தேவையற்ற இடமாறுதலை தவிர்ப்பதும், அனாவசியமாக பொருளாதாரத்தை ஒரு இடத்தில் முடக்குவதையும் நீங்கள் சற்று தவிர்த்து எதிலும் நன்றாக யோசித்து ஒரு முடிவுகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு சாதகமாகவும் உயர்வாகவும் நிச்சயம் உருவாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூராட நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் தவறாது சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் மறைந்து நல்ல உயர்வுகளை பெறலாம். 4 மாதத்தில் 1 மாதத்தை சரியாக தேர்ந்தெடுத்து பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வர நல்ல திருப்பங்களும் நம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.